யாருக்கும் கருணை காட்டாதே. சாணக்கியர் சொன்ன அற்புதமான வரிகள். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிங்க. ஒரு மாலை வேளையில் பழைய தசீலா பல்கலைக்கழகத்தின் பின்பகுதியில் உள்ள ஒரு பழுப்பு நிற கல்லடி குடிசையிலேயே சாணக்கியர் ஒரு சிறுவனை அழைத்து அமரச் சொல்லி இருக்கிறார். அவன் பெயர்தான் விராஜ் அவர்கள். தீவிரமான ஆனால் மிகுந்த கருணை மிக்க ஒரு இளைஞன். அவன் எப்போதுமே ஐயா, உலகம் நல்ல மனசை மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருப்பான். சாணக்கியர் சிரித்திருக்கிறார். விராஜ், நல்ல மனசு நல்லதுதான், ஆனால் அது எப்போது ஆபத்தாக மாறும்னு யோசித்து பார்த்திருக்கிறாயா என கேட்டிருக்கிறார். அவன் அப்போது மிக அமைதியாக பார்த்திருக்கிறான். அப்போது சாணக்கியர் கூறிய அந்த ஒரே ஒரு வாக்கியம் அவனுடைய வாழ்க்கையே மாற்றி இருக்கிறது. நீ கருணை காட்டும் போது யாரை காப்பாற்றுவோம்னு மட்டும் யோசிக்காதே, யாரை வலுவாக்குறோம்னு நினைச்சுப்பார். அதாவது விராஜ் ஒரு சிறிய ராஜ்யத்துடைய அரசகுமாரன். அவன் தந்தை மகாராஜன் வீரசெந்தூரன் அவர்கள். சாணக்கியருடைய சீடராகத்தான் அவரும் இருந்திருக்கிறார். ஆனால் அவன் தந்தை கருணை மிக்கவர், பகைவரையும் கூட மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர். ஒரு நாள் எதிரி ராஜ்யமான கௌசல்யா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு திடீர் தாக்குதல் நடத்தி விராஜ் அதிர்ச்சி அடைந்திருக்கிறான். அவனுடைய தந்தை ஒரு நாள் மன்னித்த அதே அரசன் இப்போது அவர்களை கொன்று குவித்திருக்கிறான். அவனது கண்முன்னே ராஜ்யம் என்பது சிதறியிருக்கிறது. அவன் தாயை இழந்திருக்கிறான். அவன் நண்பர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவனது நெஞ்சிலே ஒரு அழுகுரல் என்பது எழுத ஆரம்பித்திருக்கிறது. இதுதான் கருணையின் விலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் அவருடைய நெஞ்சிலே எழ ஆரம்பித்திருக்கிறது. அந்த நேரத்திலே விராஜ் உயிருடன் தப்பி இருக்கிறான். அவன் தசிலாவிற்கு திரும்பினான். சாணக்கியரிடம் அவன் நொறுங்கியவன் போல் பேசினான். ஐயா, என் தந்தை நல்லவர், எல்லோருக்கும் மன்னிப்பும் எல்லோருக்கும் கருணை ஆனால் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் அவர் ராஜ்யத்தை இழந்திருக்கிறார். இதுதான் நல்ல மனசுடைய முடிவா என கேட்டிருக்கிறார். சாணக்கியர் அவனை மெதுவாக பார்த்து சொல்லி இருக்கிறார். விராஜ், கருணை காட்டுவது தவறு கிடையாது, ஆனால் யாருக்கு காட்டுறோம்னு தெரிஞ்சு பார்க்கணும். பாம்புக்கு பால் ஊத்தினால் அது நன்றி சொல்லாது, பதிலுக்கு கொத்தத்தான் செய்யும். அந்த நாளிலிருந்து விராஜ் தனது மனதை இரும்பாக மாற்ற முடிவு செய்திருக்கிறான். அவன் மீண்டும் ராஜ்யத்தை பிடிக்க தீர்மானித்திருக்கிறான். ஆனால் இப்போது சாணக்கியருடைய நீதியின் வழியிலே அவன் போக ஆரம்பித்திருக்கிறான். 3 ஆண்டுகள் விராஜ் தன்னை பயிற்சி செய்திருக்கிறான். உடல், மனம், அறிவு அவன் படைத்தவராக மாறியிருக்கிறான். அவன் தனது மக்களிடம் சொல்கிறான், இனி நாம் கருணை காட்ட மாட்டோம், ஏனெனில் கருணை காட்டியவனே அடிமையாக போயிருக்கிறான். அவன் பாம்பின் போல் அமைதியாக திட்டமிட்டிருக்கிறான். அவன் எதிரி ராஜ்யத்துக்குள் நுழைந்து அவர்களுடைய தளபதிகளில் ஒருவரின் பின் ஒருவராக வென்றிருக்கிறான். ஒரு தந்திரவனாக அவன் தன்னை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறான். இது இனி கருணை கொண்ட மனிதன் அல்ல, நியாயம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக மாறி போயிருக்கிறார். சாணக்கியர் அவனிடம் ஒரு உபதேசம் சொல்லி இருந்தார். ஒரு நல்ல மனிதன் போரில் கருணை காட்டினால் அவன் தோல்வி உறுதி. ஒரு கூர்மையான மனிதன் நியாயம் செய்து வென்றால் அவன் உலகத்தையே மாற்றுவான். விராஜ் அதை மனதில் பதித்துக் கொண்டுதான் அவன் எதிரியின் ராஜ்யத்தில் நுழைந்து கௌசல்யா அரசனை சந்தித்திருக்கிறான். அவன் சொன்னான், நீ ஒரு நாள் என் தந்தையை ஏமாற்றி வென்றாய், இப்போது நான் உன்னை ஏமாற்றாமலே வெல்லப் போகிறேன். அவன் தாக்குதல் நடத்திதான் கடுமையாக, ஆனால் தந்திரமாக கௌசல்யா ராஜ்யம் என்பது சரிந்திருக்கிறது. போரின் பின் விராஜ் சாணக்கியிடம் திரும்பி இருக்கிறான். ஐயா, நான் வென்று விட்டேன், ஆனால் என் மனம் அமைதியாக இல்லை. நான் கருணை இல்லாதவன் போல ஆகி போயிட்டேனா என்று என் மனம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. சாணக்கியர் சிரித்துக் கொண்டே அவர் மெதுவாக சொல்லி இருக்கிறார். விராஜ், கருணை இல்லாதவன் நீ அல்ல, நீ கருணையை அடக்கி கொண்டவன். உண்மையான கருணை தகுதியில்லாவிடம் இருந்து காட்டாமைதான். அவனது கண்களிலே நீர் வழிய ஆரம்பித்திருக்கிறது. அவன் புரிந்து கொண்டான், கருணை காட்டாதே என்பது கல்லாய் குரூரமாய் இருப்பதற்கான உத்தரவு அல்ல, அது நியாயமான தேர்வு செய்யும் ஒரு வலிமையாக பார்க்க வேண்டும். அவன் ராஜ்யத்தை மீண்டும் கட்டமைக்க ஆரம்பித்தான். அவன் தந்தையின் புகழை மீட்டெடுத்திருக்கிறார். அவன் மக்களுக்கு கருணையை கற்றுத்தந்தார். அந்த கருணைக்கு ஒரு எல்லை என்பதும் வைக்க ஆரம்பித்தான். அவன் எப்போதும் சாணக்கியன் அந்த ஒரு வரியை மட்டும் நினைவு வைத்திருந்தான். யாருக்கும் கருணை காட்டாதே, அவர்கள் உன்னை வலிமையின்றி ஆளாக்கப் போகிறாள் என்று அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே தன்னுடைய மனதிலே நிலைநிறுத்தி வைத்திருந்தான். 10 ஆண்டுகள் கழித்து விராஜ் தனது குருவை கடைசியாக சந்தித்திருக்கிறார். சாணக்கியர் வயதாகி இருந்திருக்கிறார். அவர் மெதுவாக சொன்னாராம், நான் அரசர்களை உருவாக்கினேன், ஆனால் நீ மட்டும் மனிதர்களை உருவாக்கி இருக்கிறார். நீ கருணை இல்லாதவன் இல்லை, நீ கருணையை மதிப்பவன். அந்த நாள் சாணக்கியர் மறைந்திருக்கிறார். விராஜ் கருடன் சொல்லினானாம், ஐயா, நீ எனக்கு கற்றுக் கொடுத்தது கருணை காட்டாதே என்பதல்ல, அதற்குரியவரை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள் என்பதுதான். வாழ்க்கையிலே சில நேரங்களில் நம்மை ஏமாற்றுவோர் வரும். நம்முடைய நல்ல மனதை பயன்படுத்திக் கொள்வோர் வருவார்கள். அப்போதுதான் இந்த வரியுடைய அர்த்தம் என்பது பொருந்தும். யாருக்கும் கருணை காட்டாதே, உன் கருணையை உன் துன்பப்பட வைத்துவிடும். அதாவது யாருக்குமே கருணை காட்டாதே, உன் கருணை உன்னையே துன்பப்பட வைக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக மாற்றக்கூடும். கருணை காட்ட வேண்டிய இடம் உன் தாயின் கண்ணீரில், உன் மக்களின் துன்பத்தில், உன் நாட்டின் நியாயத்தில், மற்ற எங்குமே கிடையாது. நீ கருணை காட்ட வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் யாருக்குமே கருணை என்பது காட்டி பழகாது. அப்படி யாருக்காவது உன்னுடைய அளவு கடந்து கருணை என்பது காட்ட ஆரம்பித்தால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையிலே அந்த கருணையின் மூலமாகவே பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுவார் அப்படிங்கிறதா நமது சாணக்கியருடைய நீதியாக இருக்கிறது. அதாவது
கருணை காட்டாமல் இருந்தால் அவன் மனிதனே கிடையாது. அதற்காக கருணை காட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை. யாருக்கு கருணை காட்ட வேண்டும், யாருக்கு காட்டக்கூடாது. அப்படியே ஒரு நபருக்கு கருணை என்பது காட்ட வேண்டும் என்றாலும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் காட்டக்கூடாது. அது நமக்கே மறுபடியும் மிகப்பெரிய துன்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக உருவாக்கப்படும் அப்படிங்கிறது தான் நமது சாணக்கியர் சொன்ன விதிகளிலே, அதாவது ஒரு அறிவுரையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.